எங்களோடு கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சிஎம்ஆர் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார வணக்கங்கள், என் வாழ்த்துக்கள். உங்களை தொலைக்காட்சியினூடாக பார்த்திருப்பார்கள். இப்பொழுது நேரடியாக சிஎம்ஆர் தமிழ் FM வானொலியின் ஊடாகவும் டிவிஐ ஊடாகவும் சந்திக்கின்றார்கள். சரி கோபாலகிருஷ்ணன், நீங்கள் ஒரு கர்நாடக சங்கீதத்தை மிகவும் சிறப்பாக பாடக்கூடிய ஒரு பாடகர். இந்த சரிகமபா இசை நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வாறான ஒரு அறிமுகத்தை கொடுத்திருந்தது என்பதனை எல்லோருமே அறிவார்கள். இருந்தாலும் நீங்கள் கர்நாடக சங்கீதத்தில் ஆரம்ப காலத்தில் பல்வேறு வாய்ப்புகளை பெற்றிருப்பீர்கள். பின்னர் திரையுலகில் வெளிவந்த பாடல்களை பாட ஆரம்பித்த பொழுது அதற்கான வரவேற்பு எப்படி இருந்தது? உங்களை நீங்கள் எவ்வாறு மாற்றி திரைசை பாடல்களை அதிகமாக பாடுவதற்கு கற்றுக்கொண்டீர்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். நீங்க சொன்ன மாதிரி நான் சின்ன வயசுல இருந்தே கர்நாடக சங்கீதம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய அம்மா அவங்கதான் என்னுடைய குரு திருமதி வி நீலாயதாட்சி அவர்கள், மற்றும் எனது தகப்பனார் திரு ஜி பாலசுப்ரமணியன் அவர்களுடைய ஆதரவினாலும் எங்க அம்மாவுடைய டீச்சிங்னாலையும் நான் வந்து கர்நாடிக் மியூசிக்ல நிறைய ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது. நிறைய ஸ்டேஜஸ்ல பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆல்சோ நான் கிராஜுவேஷனுக்காக இன்ஜினியரிங் படிக்க போனதுக்கு அப்புறமா எனக்கு ஃபிலிம் மியூசிக்ல நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சது. அதுக்கு எங்க அப்பாவும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா எங்க அம்மா எப்படி கர்நாடிக் மியூசிக்ல வந்து நிறைய எக்ஸ்போஷர் கொடுத்தாங்களோ, எங்க அப்பா எனக்கு ஃபிலிம் மியூசிக்ல நிறைய எக்ஸ்போஷர் கொடுத்தாங்க. அதன் மூலமா நிறைய எல்லா ஜெனரேஷன்ல இருந்து வந்த பாடல்களையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் கிராஜுவேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் உள்ள லேட்டஸ்ட் சாங்ஸும் எனக்கு கேட்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. பேசிக்கலி என்னுடைய இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் பாடுறேன், எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி பாடுறேன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமா பாக்குறேன். ஸோ அந்த எக்ஸ்போஷர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெப்பர்டாயரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். சரி, உங்களுடைய குரலில் ஓரிரு வரிகளை எமது நேயர்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற டொரண்டோ மக்கள் கேட்பதற்கு ஆவலாக இருப்பார்கள். சரி, அவர்களுக்கு ஓரிரு வரிகள் பாட முடியுமா? அவசியம் பாடுறேன். ஹேராம் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சு திரு அஜய் சக்கரவர்த்தி அவர்கள் பாடின இது ஒரு இசை நிகழ்ச்சிக்காக நீங்க கேட்கறதுனால இசையோட தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசையில் தொடங்குதம்மா அப்படிங்கிற பாடல பாடுறேன். இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே, வசந்த கோலங்களில் வாழும் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடிவிட்டார் இன்று நமக்கு. தேய்ந்து வளரும் தேனிலாவே மண்ணில் வா, தேய்ந்திடாத தீபமாக ஒளிரவா, வானத்தில் மின்னிடும் வைரத்தில் தரகை தோரணங்கள் பூமிக்கு கொண்டு வா, இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே. அருமையாக இருந்தது. கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய இசை வாழ்வில் இப்பொழுது ஒரு திருப்பம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லலாம். காரணம், சரிகமபாவுக்கு பின்னர் பல இசை நடுவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இசையமைப்பாளர்கள் நடுவர்களாக வருகின்ற பொழுது உங்களுடைய திறமையை காணக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கும் கிடைத்திருக்கும். உங்களுடைய இந்த இசை உலகில் இந்த சரிகமபா இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதன் பின்னர் எவ்வாறான திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது? குறிப்பாக திரை வாய்ப்புகள் உங்களை நாடி வந்திருக்கின்றவா? அது பற்றி சொல்லுங்கள். சரிகமப்பா, ஜி தமிழோட சரிகமப்பா ஒரு மிக அற்புதமான ஒரு மேடையை கொடுத்தது. இட் ஹஸ் கிவன் மீ an amazing platform. So for that I really thank ஜி தமிழ் for that. அதுக்கப்புறம் இந்த மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய திறமையை வந்து திறமைக்கு நடுவர்களான திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள், திரு விஜயபிரகாஷ் அவர்கள், கார்த்திக் அவர்கள், மற்ற எல்லாருக்கும் நான் இவ்வளவு பாடுவேன் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ அது தெரிய வந்ததுனாலதான் எனக்கு வந்து நிறைய இடங்களுக்கு போய் பாடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த நிகழ்ச்சி கூட ஸ்ரீனிவாஸ் சார் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அது வந்து ஜி தமிழ் சரிகமபாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. ஸோ அதனால ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஷோ அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் கிரேட்ஃபுல் டு ஸ்ரீனிவாஸ் சார், விஜய் பிரகாஷ் சார், கார்த்திக், எவ்ரிபடி.
ம்ஹ்ம். அதனால யா நல்ல ஒரு திருப்பம் என்னுடைய வாழ்க்கையில. சரி. இப்பொழுது டொரண்டோக்கு வந்திருக்கின்றீர்கள். இங்கே பல தமிழ் மக்களை நீங்கள் நேரடியாக சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் இந்தியாவில் இருந்தபொழுது டொரண்டோ இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு கற்பனையில் இருந்திருப்பீர்கள். இங்கே வந்ததன் பின்னர் எப்படி உணர்கின்றீர்கள்? என்னென்ன விடயங்களை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது? உங்களுடைய மனதை ஈர்த்த விடயங்கள் பற்றி சொல்லுங்கள். நான் இப்ப டொரண்டோல இருக்கிற இடம் ஒரு ஒரு அழகான ஒரு இயற்கை வளம் மிகுந்த ஒரு இடம். காடு, என்ன சுத்தி காடு தான் இருக்கு. நான் ஒரு இயற்கை காதலன். எனக்கு முன்னாடி இயற்கையான விஷயங்கள், ஒரு செயற்கை ஆர்டிபிஷியல் பிரில்லியன்ஸ் 2ம் வச்சீங்கன்னா, நான் இயற்கையை தான் தேர்ந்தெடுப்பேன். அதனால எனக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல நான் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டொரண்டோ மக்களுடைய அன்பும், ஆதரவும் ரொம்ப சந்தோஷப்படுத்துது மனச. ஸோ ஐம் ரியலி லவ்விங் டு பி இன் டொரண்டோ. யா. ம்ஹ்ம். கோபாலகிருஷ்ணன், இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்குகின்றது. இன்னும் பல கலைஞர்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எமது நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றியதற்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவாக உங்களுடைய மனம் கவர்ந்த ஒரு பாடலை இந்த நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டு நாங்கள் விடைபெறலாம். லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. மழை வருது கொடை கொண்டு வா, மானே உன் மாறாப்பிலே. வெயில் வருது நிழல் கொண்டு வா, மன்னா உன் பேரன்பிலே. மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே. மழை வருது குடை கொண்டு வா, மானே உன் மாறாப்பிலே. ஹோய். வெயில் வருது நிழல் கொண்டு வா, மன்னா உன் பேரன்பிலே. கோபாலகிருஷ்ணன் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்களுடைய இசை அனுபவங்கள் பற்றி ஒரு அறிமுகத்தை தந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இன்னும் ஒரு பொழுதிலே விரிவாக உங்களோடு பேச ஆவலாக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. சிஎம்ஆர் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. டிவிஐ யூடியூப் மூலமாக இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட ரொம்ப 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 நன்றி. எங்களோட நிகழ்ச்சிகளை நீங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ரசிக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க.